லேட்டு? அதான் வந்துட்டேன்ல. மேடம் வாங்க, டாக்டர் கூப்பிடுறாங்க. ஓ வாங்க மேடம். வாங்கம்மா, வாங்க சார், உட்காருங்க. கை எப்படிமா இருக்கு? இந்த இடத்துல இங்க வலி இருக்கா? பரவாயில்ல டாக்டர். கையில கட்டு இருக்கே, சாப்பாடெல்லாம் எப்படி? இவர் என்ன நல்லா பாத்துக்கிறாரு. வெரி குட். இப்படித்தான் ஒய்ஃபுக்கு உதவியா இருக்கணும். சரி வாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம். ஓகே, வாங்க. இப்ப பரவாயில்ல, முன்ன விட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. காயமெல்லாம் ஆறிக்கிட்டு இருக்கு. நான் எழுதி கொடுத்த பழைய மாத்திரையவே கண்டினியூ பண்ணுங்க. சரி டாக்டர். நாளைக்கு வாங்க, கட்ட பிரிச்சிடலாம். ஓகே டாக்டர். போயிட்டு வாங்க. வாங்க. வரேன் டாக்டர். என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, நான் தீக்ஷி பேசுறேன். மாமா, யாரு போன்ல? உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்டு போன்ல நான் பேசிட்டு வரேன், நீ பைக் கிட்ட வெயிட் பண்ணு. சொல்றேன்ல, போ. ஹலோ. இங்க என் பேரு சொன்ன உடனே போனுக்கு அதுக்கப்புறம் நானே உன்னை தேடி வரேன். கொஞ்சம் பொறுத்துக்க. அது வரைக்கும் நான் அப்பப்போ உனக்கு போன் பண்றேன். நீயா என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டாம், சரியா? சரி, ஆனா நீ அடிக்கடி எனக்கு கால் பண்ணணும். சரிடா, பை. ஐ மிஸ் யூ தீக்ஷி. ஐ டு மிஸ் யூடா. பை. இனிமே நீ நிம்மதியாவே இருக்க மாட்ட. ராசாத்தி எப்படி ஓரம் கட்டலான்னுதான் உன் எண்ணம் எல்லாம் இருக்கும். அது போதும். அந்த குண்டச்சியை நீ விழுந்து விழுந்து உபசரிக்கிறத
என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் வச்சேன் ட்விஸ்ட். தீக்ஷின்னு எங்கேயோ இருக்க ஒருத்திய நினைச்சு நீ ராசாத்திய வெறுக்கணும். அத நான் பார்த்து ரசிக்கணும். ரசிப்பேன். தாயி, உன்னை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியே இருக்கு தாயி. யாருமா நீங்க? என்ன போய் மகாலட்சுமின்னு சொல்றீங்க? முகத்தை பார்த்தே நான் குறி சொல்லுவேன் தாயி. அந்த சரஸ்வதி நாக்குல குடி வந்து மாமாங்க ஆச்சு. சொன்ன சொல்லு பழிக்கும். வாழ்த்துனா வாழ்வு ஜொலிக்கும் தாயி. அப்படியா? ஆமா தாயி, காசு பணத்துக்காக நான் பொய் சொல்ல மாட்டேன். சொன்ன சொல்லு சத்தியம். முகத்தை பார்த்து ஒரு வாக்கு சொல்றேன். உண்மையா இருந்தா தொடர்ந்து கேளு, பொய்யா இருந்தா சொல்லு போயிடுறேன். ஊர் உலகமே மெச்சற மாதிரி ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிருக்க, சரியா? நீ வேணா பாருமா, இந்த ஊர் உலகமே மெச்சுற ராஜகுமாரன் தான் உனக்கு புருஷனா வரப்போறான் பாரு. என்னாச்சு தாயி? இல்லம்மா இல்ல, எங்க அப்பாவும் இதேதான் அடிக்கடி சொல்லுவாரு. அந்த ஞாபகம் வந்துருச்சு. ராஜகுமாரனை கல்யாணம் முடிச்சது நிஜம்தானே? ஆமா. மேல சொல்றேன் கேளு. கல்யாணம் பண்ண ராஜகுமாரன் உன்கிட்ட முகம் கொடுத்து பேசுறது இல்ல. சுருக்கு சுருக்குன்னு குத்தி குத்தி பேசுறாப்ல. இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. எல்லாம் 3 மாசத்துல சரியாயிடும். 3 மாசம் சென்று குட்டி போட்ட பூனை மாதிரி உன் முன்னாடியே சுத்தி சுத்தி வருவாப்ல. நீதான் உலகனும் காலடியிலே கிடப்பா. ஏய் கிளவி, நீ இன்னும் கிளம்பல? இவனா உன் புருஷன்? ஐயோ, இவன் அடிக்கல வருவான். பாட்டி பாட்டி, நான் சொன்னது சத்தியம். ஏய் கிளவி, நில்லு நில்லு. என் வாழ்க்கைய கெடுக்க பொய்யாவா சொல்லிட்டு இருக்க? என் கையில மட்டும் மாட்டின அவ்வளவுதான். 3 மாசத்துல அந்த புள்ள முந்தி சேலைய புடிச்சிட்டு அலையற. என் பேரை முத்தம்மா இல்லன்னு மாத்திக்கிறேன். தாயே, உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு ரெட்ட பிள்ளையா பிறக்க போகுது. அதுவும் ஒரே பிரசவத்துல பிறக்க போகுது. ஏமாம்மா அந்த பாட்டியை திட்டுறீங்க? திட்டாம என்ன பண்றது? வாயை திறந்தா பொய். என்ன பார்த்து உனக்கு ஸ்ரீதேவி பொண்டாட்டியா வந்திருக்குன்னு சொல்லுது. வந்திருக்கிறது என்னன்னு எனக்கு தானே தெரியும். சும்மா மூதேவினே சொல்லுங்க மாமா, நான் கோச்சிக்க மாட்டேன். எனக்கு அந்த பாட்டியோட வாக்கு மேல நம்பிக்கை இருக்கு. 3 மாசம் தானே, அதுக்குள்ள நீங்க என்ன ஏத்துக்குவீங்க. இந்த பாரு, அது ஒரு ஃப்ராடு. அத சொல்றத நினைச்சு நீ வீணா கற்பனையை வளர்த்திட்டு இருக்காத. 3 மாசத்துல வேற மாதிரி நடந்தா உன்னால தாங்க முடியாது. பாக்கலாம் மாமா, அதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம். இன்னும் 3 மாசத்துல நான் உன்னை பார்க்க வருவேன். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம். போலாம் மாமா. வா. உட்காரு. ஏறு. போலாமா? ஏய், வாடா சீக்கிரமா ரைடுக்கு. பாத்துக்கிட்டே இருக்க. வா 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 வா. ஏய், பாத்து பாத்து. ஏய், வாடா அவுட் அவுட். நான் இல்ல நீதான் நான் கஷ்டப்பட்டு அவனை பிடிக்கலான்னு வந்தா. வா வா வா. ஏய், வேற எங்க போய் வேண்டியதானே. என்ன விட. சீக்கிரம் ரைடு வா. என்ன பண்றா? ஏய், விடு விடு விடு. கபடி 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 அதோடா. கபடி 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 டானி கபடி பண்ற. கபடி கபடி 3 மாசம் சென்று குட்டி போட்ட பூனை மாதிரி உன் முன்னாடியே சுத்தி சுத்தி வருவாப்ல. நீதான் உலகனும் காலடியிலே கிடப்பான். சீக்கிரம் ரைடு வாடா. வா வா வா. ஒருவேளை அந்த கிழவி சொன்ன மாதிரி நடந்துருமோ? டேய் இனியா, அந்த கிழவி என்னடா சொல்லுச்சு? அத நல்லா யோசிச்சு பாரு. அதாவது 3 மாசத்துல நீ ராசாதி பின்னாடி சுத்த போறியா? இதெல்லாம் நடக்காத காரியமா? சத்தியமா சொல்றேன், நடக்காது.
டேய் கிளவி ஒரு டுபா கூடுறா, அத பேச்ச நம்பாத. கிழக்க ஒதுக்கிற சூரியன் மேற்கு ஒதுச்சாலும் ஒதுக்கும். ஆனா இனிய ராசாத்தி பின்னாடி சுத்தவே மாட்டான். கான்பிடண்டா இருடா இனியா. டேய் லூசு, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? எவ்வளவு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு, அத பத்தி யோசிக்காம நெகட்டிவா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. இத்தனை நாளுக்கு அப்புறம் என் லவர் என் கூட பேசியிருக்கா. இனி எனக்கு என்னடா ஆச்சு? புதுசா கல்யாணம் பண்ணால இப்படிதான் மச்சான், பித்தம் தலைக்கேறி தன்னால புலம்பிட்டு இருப்பானுங்க. அதுவும் கரெக்ட் தான். சரி அடுத்து யாரு? போங்க. அது சாதாரண விஷயமா பேசியிருக்கா. இன்னும் 3 மாசத்துல உன்னை தேடி வரேன், அதுக்குள்ள அந்த குண்டச்சி ஒதுக்கிடுன்னு சொன்னா. அத பத்தி யோசிக்காம தேவையில்லாம அந்த கிளவிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் நீயா, கிளவி சொன்னது நடந்து நீயும் தீக்ஷையும் பிளான் பண்ணது நடக்காம போயிடுச்சுன்னா நான் பண்ணுவேன். என்னடா போட்டு குழப்பற? ஆமாண்டா, ஒரு விஷயத்துல நல்லது கெட்டது ரெண்டையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். டேய் என்ன நீ ரொம்ப குழப்பற. ஆமாண்டா, எதுவா இருந்தாலும் ஒரு டெஸ்ட் வச்சு பாத்துரு, அதுதான் நம்மளுக்கு நல்லது. என்ன டெஸ்ட்? எல்லாத்தையும் நானே சொல்ல முடியுமா? யோசிடா. டேய் மச்சான், என்னடா தனியா என்ன புலம்பிட்டு இருக்க? டேய் வாடா இங்க. வாடா. கேமே உப்பு சாப்பிடாம போயிட்டு இருக்கடா. நீ வாடா. வந்தாதான் ஒரு சுவாரஸ்யமே கிடைக்க. சீக்கிரமா. ஆமாடா மச்சான், நாங்க 4 பேரு, நீ ஒரு ஆளு வந்து அவுட் ஆகி கேட்ட வாயா. டேய் வாடா மச்சான். தில் இருந்தா வாடா பாப்போம். வாடா. நாங்களாம் பாத்துறோம். இந்த 4 பேரையும் நான் ஒருத்தன் அவுட் ஆக்கி வெளியே அனுப்பிட்டா தீக்ஷையும் நானும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்துடும். அப்படி இல்ல நானும் தீக்ஷையும் ஒண்ணு சேர மாட்டோம். டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? வாடா. வா வா வா. இந்த வர இவன் காலி பண்ணாம விட மாட்டான். வா வா வா, வா வா. வாடா வாடா வா வா. வாடா மச்சான். டேய் போங்கடா. கபடி கபடி வா, வா, வா. கபடி 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 Come on, focus. கபடி 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 ஏய். ஏய் வரட்டு ஏறோடு கபடி 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 வெளியே போ. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? என்னன்னு தெரியல. போய் என்ன அவுட் ஆக்குனதுக்கு இந்த குதி குதிச்சிட்டு இருக்கான். ஆமாடா, இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்கான். டேய் வாடா அடுத்தது வாடா வா கபடி 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 ஏய் அவுட் ஏய் வாடா அடுத்தது என்ன அவுட் ஆக்குனதுக்கே கத்துனானா இவன் அவுட் ஆனதுக்கு கத்த மாட்டானா? யூஸ். இவனுங்களை அவுட் ஆக்கிட்டானா கன்ஃபார்மா தீக்ஷி நமக்கு தான். ரெடி வா. கபடி 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 ஏறோடு கபடி 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 வா. என்ன இவன் ஜோனல் மேட்ச்ல விளையாடுற மாதிரி இவ்வளவு சீரியஸா விளையாடிட்டு இருக்கான்? அப்போ தீக்ஷி நானும் ஒன்னும் சேர முடியாதா? என்னடா என்ன தெரியல. டேய் என்னடா மச்சான், ஒரே ஒரு வாட்டி தான் அவுட் ஆன, அதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? தபர் அது யார்கிட்ட அவுட் ஆன? நம்ம பசங்கள்ட்ட தானே அவுட் ஆன. ஃப்ரீயா விடு மச்சான். டேய் நான் என்னடா சொன்ன? என்னவோ ஆயிட்டான்டா.
முக்கியமான விஷயம் இல்லாம இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்க மாட்டீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நம்ம குலதெய்வ கோயில் விஷயமா பேச வந்திருக்கோம். யாரு வந்து கேட்டாலும் முகம் சுளிக்காம உதவி செய்யற குடும்பம் இது. ஆனா இப்ப பேசுறதுக்கு முன்னாடியே முகத்தை சுளிச்சா என்ன அர்த்தம்? தப்பா நினைச்சுக்காதீங்க, அது எங்க பிரச்சனை. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. இந்த ஊர்லயே பெரிய குடும்பம் நீங்க. குலதெய்வ பூஜையை பண்ணாம இருக்கிறது அவ்வளவு நல்லதுக்கு இல்லப்பா. நேரா விஷயத்துக்கு வாங்க. குலதெய்வ கோயில அப்படியே அம்போன்னு விட்டுறக்கூடாது. வர்ற பங்குனியில சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அவசியம் உங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கணுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்பெல்லாம் எங்களுக்கு ஏதாவது அவசகுணமா நடக்குது. போன தடவை கோயிலுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது எங்க அப்பா காலமாயிட்டாரு. அதனால கோயிலுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்க பூஜைக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணுங்க. அதுக்கு என்ன செலவாகுதோ நான் கொடுத்துட்றோம். பாரி, உங்க அப்பா இறந்ததுக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்ப்பா? பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு நிச்சயம். சாவு இல்லாத வீடு இந்த உலகத்துல எங்கேயுமே இல்ல. சாமிக்கும் சாவுக்கும் முடிச்சு போடாத பாரி. பிறக்கும் போதே இறப்பு நிச்சயிக்கப்பட்டுதான் இந்த பூமிக்கே வரும். இனியா, இங்க வா. என்னப்பா? இவங்க நம்ம ஊர் பெரியவங்க. என் பையன் இனியன். வணக்கம். வணக்கம் தம்பி. தம்பி, அப்பா கிட்ட நீயாவது எடுத்து சொல்லு தம்பி. ஒண்ணும் இல்லப்பா, நம்ம குலதெய்வம் கோயில சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்காக நம்மள கூப்பிட வந்திருக்காங்கப்பா. போலாமா வேண்டாமான்னு பேசிட்டு இருக்கோம். நீ என்ன சொல்ற? குமரா, உன் அபிப்பிராயம் என்ன? போலாமா? அப்பா, குலதெய்வம் கோயிலுக்கு தானப்பா, போயிட்டு வரதுல தப்பு இல்லல்ல. நீ என்னடா ஒண்ணும் சொல்லாம இருக்க? போயிட்டு வரலாமா? என்கிட்ட எதை கேட்கணுமோ அதை கேட்காம உங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இதை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த சாமி உட்பட யாருமே எனக்கு நல்லது பண்ணல. நான் எதுக்கு கோயிலுக்கு போகணுமா வேணாமான்னு கருத்து சொல்லணும்? தம்பி ஏன் இவ்வளவு விரக்தியா பேசிட்டு போறாரு? அவன் கல்யாண வாழ்க்கையில சின்னதா ஒரு குழப்பம், அதனாலதான் அப்படி பேசிட்டு போறான். குலதெய்வ வழிபாடு தடப்பட்டாலே இந்த குழப்பமெல்லாம் ஏற்படும் பாரி. பேசாம ஒரு தடவை குலதெய்வத்தை வந்து பாத்துருங்க, எல்லா குழப்பமும் தீர்ந்து போயிடுங்க. எனக்கும் அதான் சரின்னு படுது. ஆமா, பேசாம ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். சரிங்க, எல்லாரும் வாசப்படுற மாதிரி குடும்பத்தோட கோயிலுக்கு வரோம். அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் பாரி. வாங்க, அப்புறம் வரோம். சரிங்க, போயிட்டு வரோம். டே இனியா, நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா? எல்லாரும் முன்னாடி அப்பாவை அப்படி பேசிட்டு வந்திருக்க. அப்பா உன் நல்லதுக்கு தானே சொன்னாரு. புரிஞ்சுக்காம எடுத்தறிஞ்சு பேசுற. அம்மா, எனக்கு கொஞ்சம் தனியா விடுறியா? டே இனியா, அப்பா கோயிலுக்கு தானே கூப்பிட்டாரு, அதுக்கே இப்படி சலிச்சுக்கிற? தலிச்சுக்காம என்ன பண்ண சொல்ற? என் வாழ்க்கையே போச்சு. இதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து என்ன பண்ண போறேன்? அந்த சாமியும் சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்துருச்சு. என்னடா உன் வாழ்க்கையை கெடுத்துட்டோம்? இப்படி ஒரு பொண்ணை என் தலையில கட்டி வச்சதுக்கு பேசாம என்ன கிணத்துல தள்ளி விட்டுருக்கலாம்.
அப்பா தான் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு இப்படி பண்ணாருனா நீயும் கூட சேர்ந்து இப்படி பண்ணிட்டியம்மா. நீயாவது ஏங்க இது நம்ம புள்ள வாழ்க்கை, அவசரப்படாதீங்க, இந்த பொண்ணு நம்ம பையனுக்கு ஏத்த பொண்ணு இல்லன்னு தடுத்திருக்கலாம்ல. நீயும் சேர்ந்து தானே இவளை என் தலையில கட்டி வச்ச. உனக்கும் என் மேல அக்கறை இல்லல்ல. எப்படியோ போய் தொலைன்னு விட்டுட்டல்ல. இனியா, நான் உன் அம்மாடா. நானே நீ கெட்டு போகணும்னு நினைப்பேனா? இது உன் அப்பா எடுத்த முடிவு. அவரை மீறி என்னால என்னடா பண்ண முடியும்? அப்பா அம்மா 2 பேருக்குமே புள்ளையோட லைஃப்ல பங்கு இருக்கு. அப்பா தப்பா முடிவெடுத்தா அதை சரி பண்ண வேண்டியது அம்மாவோட பொறுப்பு. நீ மட்டும் அன்னைக்கு அப்பாவை எதிர்த்து பேசி தடுத்திருந்தனா நான் இப்படி வருத்தப்பட்டு இருக்க அவசியமே இல்ல. என்ன மன்னிச்சிடு இனியா. என்னால உங்க அப்பாவை மீறி எதுவும் பேச முடியாது. நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. புருஷன் பேச்ச தட்டாத பொண்டாட்டின்னு உனக்கு ஒரு பேர் வேணும், அதானே? நீ என்ன தப்பாவே புரிஞ்சுகிட்டு இருக்க. நம்ம குடும்பத்துக்குன்னு சில பழக்க வழக்கம் இருக்கு, அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. நம்ம வழக்கப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போனா பொண்டாட்டி புருஷனுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் உங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்டா, அவர் வார்த்தையை மீறி எதுவும் பேச மாட்டேன்னு. அதனாலதான் உன் விஷயத்துல எதுவும் பேசாம அமைதியா இருந்தேன்.